Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான். என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க ரீவேல்யூவேஷன் போடுறதுக்கு இங்க ஃபார்ம் வந்திருக்கு. இது வந்து அபிஷியல் வெப்சைட்ல இருந்து எடுத்தது தான். உங்களுக்கு அது வேணும் அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல PDF தரேன். ரீவேல்யூவேஷன் யார் போடலாம் ஃபர்ஸ்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. ரீவேல்யூவேஷன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் ரீடோட்டலா இருந்தாலும் சரி ரீவேல்யூவேஷன் இருந்தாலும் நமக்கு ஷுவரா இருந்தா மட்டும் தான் அது போடணும். ஏன்னா இதில் 3 விஷயம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ரீவேல்யூவேஷன் போட்டு ஓகே மார்க் வந்தால் நல்லாயிருக்கும், மார்க் இன்க்ரீஸ் ஆனால். ஒருவேளை மார்க் அதே மார்க் தான் வரும் 2. 3ஆவது வந்து உங்கள் மார்க் கம்மியானாலும் ஆகலாம். இப்போ டோட்டல் பண்ணும்போது டோட்டல் மிஸ்டேக் ஆகி இன்கேஸ் அதிகமாக மார்க் போட்டிருந்தா மார்க் கம்மியானாலும் ஆகலாம். இன்கேஸ் ரீவேல்யூவேஷன் போட்டிங்க, ரீடோட்டல் வேறு ரீவேல்யூவேஷன் வேறு, ரெண்டுக்கும் வேறு ப்ராசஸ். இப்போ ரீவேல்யூவேஷன் போடுறீங்க, வேல்யூவேட் பண்ணும்போது அந்த கொஸ்டின் தப்பாக எழுதியிருப்பீங்க, பட் கரெக்ட் போட்டிருந்தாங்க, மார்க் போட்டிருந்தாங்கன்னா அது அடிச்சு விட்ருவாங்க, திரும்ப ரீகரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு. இன்கேஸ் நீங்கள் கரெக்டாக தான் எழுதியிருக்கீங்க, அவங்க தப்பு போட்டிருக்காங்கன்னா அது கரெக்ட் போட்டு மார்க் போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பல சட்ட சிக்கல்கள் இருக்குது இதில். ஸோ அதனால் ரீவேல்யூவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீடோட்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி 1-2 டைம் யோசிச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு உறுதியாக இருக்கா, உங்களுக்கு பேப்பருக்கு உறுதியாக இருக்கா, ஒரு பிரச்சனை இல்லை. ரீவேல்யூவேஷன் எங்கே போய் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் போய் பண்ணுங்கள், அதான் பெஸ்ட்டு. நீங்கள் வந்து இந்த ஃபார்மை எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்ம் வந்து உங்கள் பிரின்சிபல்லே டவுன்லோட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ உங்கள் ஸ்கூல்லே டவுன்லோட் பண்ணி கொடுப்பாங்க. நான் வந்து உங்கள் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இது கொடுத்துருக்கேன், ஓகேவா? உங்களுக்கு இல்லைன்னா நம்ம சேனல்லேருந்து PDF நான் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. நேம் ஆஃப் தி கேண்டிடேட் ஃபில்அப் பண்ணுவாங்க, ஃபில்அப் பண்ணிக்கோங்க, உங்களை ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. எக்ஸாமினேஷன் ரோல் நம்பரு, அதுக்கப்புறம் என்ன இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷன் போடுறீங்க. ரீவேல்யூவேஷனில் 2 விதம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரீடோட்டல் ஒன்று, ரீவேல்யூவேஷன். ரீடோட்டல்னா உங்களுக்கு வந்து டோட்டல் மட்டும்தான் போடுவாங்க. டோட்டல் மிஸ்டேக் இருந்தால் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை டோட்டல் மிஸ்டேக் இல்லைன்னா அப்படியே ரிசல்ட் வரும், அவ்வளோதான். ரீடோட்டல்னா அதுக்கு முன்னாடி நான் சின்ன ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் ரீடோட்டல் பண்ணாலும் சரி ரீவேல்யூவேஷன் பண்ணாலும் சரி உங்கள் பேப்பரை ஸ்கேன் காப்பி பண்ணி வாங்குங்க. ஸ்கேன் காப்பி பண்ணாமையும் நம்ம வந்து அப்பீல் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்கேன் காப்பி வாங்கினா தான் நமக்கு தெரியும். எல்லாரும் சொல்கிறது தான், ஸ்கேன் காப்பி வாங்கிக்குவாங்க. என்னுடைய பர்சனல் சஜஷன் அது. ஸ்கேன் காப்பி வாங்குறதுக்கு 275 ரூபா ஆகும், பரவாயில்ல. எவ்வளோ சப்ஜெக்டாக இருந்தாலும் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம போட்டுக்கலாம், எவ்வளோ சப்ஜெக்ட் வேணாலும் போட்டுக்கலாம். ஸ்கேன் காப்பி வாங்கி பார்த்துட்டு ரீடோட்டல் போடணுமா ரீவேல்யூவேஷன் போடணுமான்னு பாருங்கள், ஓகேவா? ஸ்கேன் காப்பி பார்த்துட்டு முடிவு பண்ணால் போதும், ஓகே? அப்போ தான் நமக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸ்கேன் காப்பி வாங்குறது எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ சென்டம் வாங்கியிருந்தீங்கன்னா கூட ஸ்கேன் காப்பி வச்சு நம்ம ஸ்கேன் காப்பி போட்டு நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் அழகுக்காக, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்டி சந்தோஷப்படலாம், அதுக்காகவும் சில பேர் போடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாங்குவேஜ்னால் இங்கே ஒரு டிக் பாக்ஸில் டிக் பண்ணி 275 ரூபா அதுக்கு. அதே மாதிரி இது ரீடோட்டல் பண்ணுறதுக்கு தான் இப்போ ஃபார்ம் வந்திருக்குது, ரீவேல்யூஷன் பண்ணுறதுக்கு வரல, அது வேறு ப்ரொசீஜர். இப்போ 275 ரூபா டிக் பண்ணுங்கள். ரீடோட்டலிங் 1, அதாவது தமிழ் எக்ஸாம் ரீடோட்டல் பண்ணுறதுக்கு 205 ரூபா. ஸோ இது நான் வந்து ஸ்கேன் காப்பியும் வாங்கியிருக்கிறேன், வரும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும், அது 5 நாள் கழிஞ்சு வரும், அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். டிக் பண்ணுங்கள், இங்கேயும் டிக் பண்ணுங்கள், ரீடோட்டல் பண்ணுவாங்க. அடுத்து இங்கிலீஷ் இங்கே வேணும்னா அதே மாதிரி சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இல்லை அக்கௌண்ட்ஸ் ஏதாவது காமர்ஸ் ஏதாவது வேணும்னா. ஆனால் 4th சப்ஜெக்ட் மட்டும், அதாவது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரீடோட்டல் பண்ணுறதுக்கு 3வது சப்ஜெக்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, கம்ப்யூட்டர் கூட பிரச்சனை இல்லை, 205 ரூபா தான். பயாலஜிக்கு மட்டும் 305 ரூபா, ஓகேவா? ரீடோட்டல் பண்ணுறதுக்கு சொன்னேன். ஸ்கேன் காப்பிக்கு எல்லாத்துக்குமே 275 ரூபா தான் ஈச். ஸோ அதுதான் போட்டிருக்காங்க. ஃபார் ஸ்கேன்ஸ் காப்பி ஃபார் ₹275 ஈச்சுன்னு தான் போட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஓகே ரைட். ஸ்கேன் காப்பி வாங்கி பார்த்துட்டு நீங்கள் ரீடோட்டல் போடுறதா ரீவேல்யூவேஷன் போடுறதான்னு முடிவு பண்ணிக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் அப்ளைட் ஃபார் ஸ்கேன் காப்பி டிக் பண்ணிடுங்க. அதாவது இங்கே எவ்வளோ நம்பர்ஸ்னு எவ்வளோ ஸ்கேன் காப்பி வாங்க போகிறீங்களோ அதுதான். எவ்வளோ சப்ஜெக்ட் வந்து ரீடோட்டல் பண்ண போகிறீங்க அதுதான். ஸோ ஸ்கேன் காப்பி மட்டும் வாங்கணுன்னா அது மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸ்கேன் காப்பி மட்டும் வந்து பார்க்குறவங்க இருக்காங்க. நான் ரீடோட்டல் பண்ணுறதுக்கு தான் ஸ்கேன் காப்பியும் வாங்குறேன்னா ரீடோட்டல் பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் டிக் பண்ணணும், புரிஞ்சுதா? ஸ்கேன் காப்பி மட்டும் வாங்கி பார்க்குறாங்க பார்க்கலாம், ஓகேவா? சரி, ரீடோட்டல் பண்ணுறதுக்கு அவங்க நார்ம்ஸெல்லாம் வச்சுருக்காங்க. ரீடோட்டல் பண்ணி இந்த மார்க்ஸ் ஆல்ரெடி அவார்டட் வில் பி ரீடோட்டல் கொஸ்டின் வைஸ் அண்ட் பேஜ் வைஸ். புரியுற மாதிரி சொல்ல போனால் இப்போ கொஸ்டின் வைஸும் பேஜ் வைஸும் அவங்களாம் திரும்பவும் ரீடோட்டல் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி தான் திரும்பவும் ரிசல்ட் வெளியிடுவாங்க. அன்வேல்யூட் ஆன்சர்ஸ் வில் பி கன்சிடர் ஃபார் அவார்டிங் ஆஃப் மார்க்ஸ். அதாவது ஏதாவது கரெக்ஷன் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது கரெக்ஷன் பண்ணி மார்க்ஸ் அவார்ட் பண்ணுவாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க ரீடோட்டல்லே. If the candidate claims for awarding more marks for any answer, his her request will not be considered. அதாவது இப்போ ஏதோ ஒரு ஆன்சருக்கு மோர் ஃபார் மெனி மார்க்ஸ், அதாவது ஒரு நீங்கள் அதிகப்படியான ஒரு 5 மார்க் கேள்விக்கு ஒரு 3 மார்க் தான் போட்டிருப்பாங்க, அதுக்கு எனக்கு இன்னும் 2 மார்க் வரணும் அப்படின்னு அப்பீல் பண்ணால் ரீடோட்டலில் அது வராது, அப்படி அப்பீல் பண்ண முடியாது.
Is there any increase of mark, a new mark certified will be issued by the candidate cancelling the earlier. அதாவது ஃபஸ்ட்டு வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மார்க் கேன்சல் பண்ணிட்டு நியூ மார்க் வந்து உங்களுக்கு நியூ சர்டிஃபிகேட் மார்க் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா if the candidate apply for retotaling he or she will not provide the scan copy answer script. அதாவது நான் ரீடோட்டலிங்க்கு நான் என்ன சொல்கிறேன்னா ரீடோட்டல் பண்ணாலும் சரி ரீவேல்யூஷன் பண்ணாலும் சரி நீங்கள் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேன் காப்பி பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணால் போதும். ஓகேவா? ஸ்கேன் காப்பி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பிரின்சிபல் கிட்ட போய் காட்டி இல்லை உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட போய் காட்டி கரெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கி இந்த மாதிரி பிரின்சிபல் கிட்டேயும் டீச்சர்ஸ் கிட்டேயும் வந்து ஒரு முடிவை சொல்லி ஸ்கூல்லே திரும்பவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரீவேல்யூஷன் பண்ணணும் மேடம், இல்லைனா ரீடோட்டல் பண்ணணும் மேடம், தெளிவாக சொல்லுவோம். இப்போ ரீவேல்யூஷன் என்னென்னா டு அப்ளை ஃபார் ரீவேல்யூஷன் த கேண்டிடேட் ஷுட் அப்ளை ஃபார் ஸ்கேன் காப்பி ஃபஸ்ட்டு வாங்குங்கிறாங்க ரீவேல்யூஷனுக்கு. ஆஃப்டர் ஒப்டைனிங் தி ஸ்கேன் காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட் த கேண்டிடேட் வில் ஹாவ் அகெயின் எ சான்ஸ் டு அப்ளை ஈதர் ஃபார் ரீடோட்டலிங் ஆர் ரீவேல்யூஷன். நீங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். நான் சொன்னேன்னா ரீவேல்யூஷன் அல்லது ரீடோட்டல் போடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அது வந்து அதுக்கு ஒரு டேட் கொடுத்துருவாங்க. அந்த டேட்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து பிரின்சிபல் கிட்ட சொல்லி இது பண்ணணும். he or she obtains scan copy. ஓகேவா? அந்த ஸ்கேன் காப்பி வச்சு நம்ம அப்பீல் பண்ணிக்கலாம். டிக்ளரேஷன் ஐ அக்ரி தி அபவுட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு உங்கள் சிக்னேச்சர் இருக்கும், பிளேஸ் டேட்டுன்னு போட்டு உங்கள் சிக்னேச்சர் ஆர் பேரண்ட் சிக்னேச்சர் போட்டு அனுப்பிட வேண்டியதான். இது வந்து என்னென்னா கேண்டிடேட் ஷுட் சப்மிட் தி ஃபில்ட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் எதுக்குள்ளே ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணோன்னா ஆன்லைனில் 7/5/2024 இன்னிலிருந்து 11ஆம் தேதி முடி 5 மணி முடி 11ஆம் தேதி 5 மணி முடி. இன்றைக்கி 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. 11ஆம் தேதி 5 மணி முடி டைம் இருக்குது. ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்கள் பிரின்சிபல் கிட்ட கேளுங்க, உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு எந்த எக்ஸாம் சென்டரில் எழுதிங்களோ அந்த எக்ஸாம் சென்டரில் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம் ரீவேல்யூஷனுக்கு. ஸோ மறந்துடாதீங்க, ஸ்கேன் காப்பியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரீடோட்டல் போடுறதா ரீவேல்யூஷன் போடுறதான்னு பாருங்கள். ரீடோட்டலுக்கு 205 ரூபா தான், ரீவேல்யூஷனுக்கும் அவங்க சொல்லுவாங்க எவ்வளோன்ட்டு. ஸோ இப்போதைக்கு ரீடோட்டலுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா? ரீடோட்டலுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ரீவேல்யூஷன் பற்றி தெளிவாக உங்கள் ஸ்கூல்லையும் கேட்டுக்கோங்க. அண்ட் இன்னொரு டவுட்டும் கேட்டிங்க, டிஎன்இஏக்கு அப்ளை பண்ண முடியுமாங்க சார்? ரீவேல்யூஷன் போட்டால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கே சார், எப்படி சார் நாங்கள் அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டால் நல்லா கேட்டுக்கோங்க. 11ஆம் தேதி முடி டைம் கொடுத்துருக்காங்களா? 11ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிஞ்சு தான் இந்த ரிசல்ட் வரும். நீங்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கான்னு ரிசல்ட் வந்தோடனே ஏதாவது மாறுதல் இருக்கான்னு தெரிஞ்சிருமா? அதனால் நீங்கள் ஈஸியாகவே டிஎன்ஏக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் டிஎன்இஏல அப்ளை பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி உங்களால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விசாரிச்சுக்கோங்க, பிரின்சிபல் கிட்ட விசாரிச்சுக்கோங்க. டிஎன்ஏக்கு அப்ளை பண்ண போகிறேன், லேட் ஆகுமா இல்லையான்னு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு டேட்டு மாறுது. சில வருஷங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீடோட்டலிங் மார்க்கே வந்து பார்த்திங்கன்னா டிலேவாக தான் வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்ஜினியரிங் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே ரீடோட்டலிங் மார்க் அண்ட் ரீவேல்யூஷன் மார்க், அதாவது ஏதோ மார்க் சேஞ்சஸ் இருந்தால் வந்துடும் தான் எனக்கு தோணுது. எதாக இருந்தாலுமே நீங்கள் ஸ்கூலில் விசாரிக்கிறது ஒரு வாட்டி நல்லது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போதைக்கு இதுதான் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த பிடிஎஃப் நான் கீழே தரேன். தேங்க்யூ.